நந்தினிஸ் டிஜிட்டல் டைரி. போக வர நிறைய ஸ்வீட் சாப்பிட்டு தயிர் சாதம் போதும்னு ஆயிடுச்சு. அதனால் தாளித்து தயிர் சாதமும் பொட்டேட்டோ ஃப்ரையும் மட்டும் பண்ணியிருந்தேன். லஞ்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு சிவசக்தி சினிமாஸ் அப்படின்னு பக்கத்து ஏரியாவில் இருக்குது, அந்த தேட்டருக்கு போய் டியூட் அப்படின்னு பிரதீப் ரங்கநாதன் நடித்த ஒரு மூவி. ஜென்சி பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குமா இருக்கும். எனக்குமே அது ஒரு நல்ல என்டர்டெய்னிங் மூவியாக இருந்தது. கலகலப்பாக இந்த காலத்தில் எப்படி விரும்புவாங்களோ அப்படி இருந்தது. நல்ல க்ரௌடு, தேட்டர் ஃபுல்லாக ஆகிடுச்சுன்னா பார்த்துக்கோங்க. வீட்டுக்கு வந்தோடனே மாலைகள்லாம் வந்து சேர்ந்துது. நாளைக்கு தீபாவளிக்காக முக்குருணி விநாயகருக்கு, வாசினி பாப்பாவுக்கு, கிருஷ்ணருக்கு, அப்புறம் அர்ச்சனை எல்லாம் பண்ணுறதுக்காக பூக்கள், தொடர் பிரார்த்தனைகள், வழிபாடு இருக்குது இல்லையா. அதாவது இன்றைக்கி நரக சதுர்த்தசி பூஜை, நாளைக்கு காலம்புரை கிருஷ்ணருக்கு ஒரு பூஜை பண்ணுவேன், அப்புறம் நாளைக்கு சாயந்தரம் லக்ஷ்மி குபேர பூஜை இருக்குது, அப்புறம் மறுநாள் கேதார கௌரி பூஜை இருக்குது. இப்படி தொடர்ச்சியாக பூஜைகள். ஒவ்வொரு நாளும் தனித்தனியாக போய் வாங்கிட்டு வர்றதுக்கு ஆளும் கிடையாது, கஷ்டமாகவும் இருக்குன்றதுனால சேர்த்து ஆர்டர் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டேன். அதுக்கப்புறம் என்னுடைய பொக்கிஷ அறைக்கு போய் காளியை தேடினேன். ஆக்சுவலி ஒரு ஷெல்ஃப் ஃபுல்லாகவே காளி சிலைகள் நிறைய வச்சுருந்ததுனால அதிலிருந்து காளியை தூக்கிட்டு, அதுக்கப்புறம் அர்த்தநாரீஸ்வரர், அப்படி எந்தெந்த தெய்வத்தை வச்சு வழிபாடு பண்ணணுமோ அந்த ஸ்வரூபங்கள் எல்லாத்தையும், அந்த சிலைகள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கீழே வந்து சேர்ந்தேன். இதெல்லாம் நடந்து முடிக்க 6:30 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா பூஜைக்கான ஏற்பாடுகள் பண்ணேன். என் கையால் காளிக்கு மாலை கட்டி போடணும் அப்படிங்கிறதுக்காக அரளி கோத்தேன். பிள்ளையாருக்கும் ஒரு துண்டு கோத்துட்டு, பிள்ளையார் பூஜை சித்தி புத்தியோடு இருக்கக்கூடிய விநாயகருக்கு பூஜை பண்ணணும்னு சொல்லிட்டு கோத்துட்டு இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது சண்முகருக்கு நம்ம வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு வேலை வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். சோமாஸ்கந்தர் பிரியாவிடைக்கு முன்னாடி எப்போதுமே சண்முகரும் வள்ளி தேவசேனாவும் நின்றுட்டுருப்பாங்க. ஒரு ரூமில் வச்சுருந்தேன். நுங்கம்பாக்கத்துடைய கிராம தேவதை கற்கோடி அம்மன் கோயிலில் கந்தசஷ்டி பெருவிழாவுக்காக வேணும்னு கேட்டிருந்தாங்க. தாராளமாக எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லியிருந்தேன். அதனால் இந்த அலங்காரத்தை பண்ணி கொடுத்த மணி வந்து தன்னோட நண்பர்களோடு வந்து சண்முகரை தூக்கிட்டு போனார். மனசுக்கு கஷ்டமாலாம் இல்லை, ரொம்ப சந்தோஷமாக நிறைவாக நான் அனுப்பி வச்சேன். தசமகா வித்யாவில் கிருஷ்ணருக்கு பலம் கொடுத்த சக்தி ஸ்வரூபம் காளின்னு சொல்லுவாங்க. காளி மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய தீய எண்ணங்களை அழித்து நல்ல எண்ணங்களை விதைக்கக்கூடியவளாக இருக்கா. காலத்தின் தெய்வமாக இருக்கக்கூடியவளுடைய அருட்கடாட்சம் உலக ஜீவராசிகள் அத்தனைக்கும் கிடைக்கணும். உலகத்தில் தீமை அழியணும், நன்மை நிலைநாட்டப்படணும், தர்மம் நிலைநாட்டப்படணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நன்றி.